தமிழ்நாடு ஈழுவா தீயா பேரமைப்புடைய தலைவர் செந்தாமரையர்கள், பொருளாளர் மற்றும் மகளிர் அணியினர் மற்றும் இந்த மதுக்கரை பகுதியை சார்ந்த நமது அமைப்பை முன்னாலே அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் மற்றும் கோவிலிருந்து ஆங்காங்கே பதிவிருக்கின்ற நமது ஈழுவ சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தோடனே செந்தாமரை சொல்லிட்டாரு, நிறைய பேர் பேசுறது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. குணசேகரன் அவர்களுக்கு மதுக்கரை யூனிட் வைஸ் பிரசிடென்ட் சச்சின் அவர்கள் சால்வி எடுக்கணும். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை செந்தாமரை ஒரு சில கருத்துக்கள் சொன்னாரு. இங்க ஏற்கனவே 3 அசோசியேஷன் இருக்குது, இன்னும் ஒரு அசோசியேஷன் தேவைதானா அப்படிங்கிற கருத்து நிலைப்பாடு இருக்குது. இப்பவும் இந்த புதுசா தொடங்கி இருக்கிற அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் நானு, சசியேட்டன், முருகானந்தம், மணிகண்டன், நாங்கள் இதை முன்னிலைப்படுத்தி அரவி, அசோகன் எல்லாம் முன்னிலைப்படுத்தி கொண்டு வர இருந்தாலும் இப்பவும் நாங்க ஒரு கருத்தை சொல்றோம், நீங்க ஒண்ணு கூடி வாங்க, எனக்கு ஒரே அசோசியேஷன் போதும், நமக்கு பல அசோசியேஷன் வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா நாங்க இந்த அசோசியேஷன் கூட ஹேண்ட் ஓவர் பண்றோம், நீங்க நடத்துங்க. நாங்க முன்னாடி இருந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை அரவணைத்து அழைத்து செல்ல நாங்க தயாராக இருக்கிறோங்கிறதா நீங்க போட்டு புது அசோசியேஷன் தேவை என்பதற்கான வழியே இல்லாம செந்தாமரையன் முன்னெடுத்து செல்கின்ற அமைப்பு மிக மிக சிறப்பானது, பாராட்டப்படக்கூடியது, எல்லாருக்கும் தெரியும். அதற்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம் தான் பேசுறோம். நேற்றைய தினம் இரவு கூட ஒரு அசோசியேஷனுடைய முக்கிய நிர்வாகிகளை பேசுறேன். கேட்டா வாங்க உட்கார்ந்து பேசலாம், ஒண்ணு சேரலாம் வாங்க. அவர் சொல்ற கருத்து பாருங்க, அவங்க மைண்ட்ல என்ன ஏற்றி வச்சிருக்காங்கன்னா, 28 வருஷமா இந்த அசோசியேஷன் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அந்த 28 வருஷத்துல 28வது வருஷத்துல இருந்து இருக்கிறோம் நானும் மணிகண்டன், அந்த காலத்துல இருந்து பாலகிருஷ்ணன், நாங்களாம் அப்ப இருந்து இருக்கிறோம். அவர் சொல்றாரு, அவருக்கு அசோசியேஷன் சேர்த்து 4 வருடம் அல்லது 5 வருடம் தான் இருக்கும். சொல்றாரு 28 வருஷமா இந்த அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கிறோம், இதை கலைச்சிட்டு புது அசோசியேஷன் சேர சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. யாரும் புது அசோசியேஷன் சேர சொல்லல. அவங்க சொல்றது இப்போ நம்ம தொடங்கிட்டு இருக்கிற இந்த அசோசியேஷன் பற்றி அல்ல, செந்தாமரையன் பொள்ளாச்சி இருக்கிற புது அசோசியேஷன் சேர சொல்லுங்க கேட்கிறாங்க. நான் சொன்னேன், அவர் உங்ககிட்ட சேரவே சொல்லலீங்க, உங்க அசோசியேஷன் கலைக்கவே சொல்லல. இந்த அது அசோசியேஷனுடைய பேரமைப்பு, அது ஒரு ஃபெடரேஷன் தான். இந்த அசோசியேஷன் அதுல உறுப்பினராக தான் சேர சொல்றாரே ஒழிய இந்த அசோசியேஷனை கலைக்கவே அவர் சொல்லவே இல்லை. இப்பவும் நாம புதுசா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கிறோம்னா உங்களுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும். நடத்தி நீங்கள் ஒத்து வராத காரணத்தினால் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடையணும், நம்ம சமுதாயம் தமிழ்நாட்டுக்கு ஓங்கி நிற்கணும். அவர் மேலத்துல பூரா தொடர்பு வச்சிருக்கிறாரு. நம்ம சமுதாயத்தில் மேல இருக்கிறவங்களுக்கு கீழே யாரை தொடர்படுத்துறது, எப்படி நம்ம சமுதாயத்தை வளர்க்கறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்காக ஒண்ணு சேரணும், தமிழ்நாடு முழுக்க ஒண்ணு சேரணும் அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு வாங்கன்னு சொன்னா அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு பேசவே இல்லை. எங்க கூட்டி யாராவது பேசினாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் இருந்தேன்னு சொன்னேன். பேச்சுவார்த்தை நடந்த இடத்தையும் சொன்னேன். இங்க தெரியாத நிறைய பேர் இருக்குங்க. அதாவது அவங்களை கூப்பிட்டு பேசாம யாரும் கிடையாது. திருப்பூர்ல கோரல் விஸ்வநாதனுடைய ஆபீஸ்ல வச்சு செந்தாமரையன், கோரல் விஸ்வநாதன், அங்க இருக்கின்ற பொருளாளர் மற்றும் அங்க இருக்கிற 4 நிர்வாகிகள், கோயம்புத்தூர்ல இருந்து நானு, திரு ஐனிகல் சசி, ரமேஷ்குமார், ஜெயக்குமார், ஹரிஷ், நாங்க இங்கெல்லாம் போய் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வினோதமானதுங்க. அப்படி போய் இவங்க வந்து செந்தாமரையன் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழுவா தீயா அப்பவும் செந்தாமரையன் சொல்றாரு, இது என்னுடைய தலைமை அல்ல, தற்காலிக தலைமை தான் என்னோடது. 2 வருடம் ஆட்டோமேட்டிக் தலைவர் மாறுவாங்க, நாங்க வந்து நிரந்தரமானதல்ல, நீங்க வந்தாலும் நிரந்தரமானது அல்ல அப்படின்னு அவர் விளக்கத்தை சொல்லி எல்லாமே அவங்க சொன்னாங்க. பேசிச்சு பொதுக்குழு அப்பதான் கூடியிருக்கு. அவங்க வைக்கிற முதல் டிமாண்ட், மதுக்கரையில் இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு நிர்வாகி சொல்றாரு, பேரை மாத்துங்க. இந்த பேர் அவர் ஒரு காரணம் வேணும். இந்த பேரமைப்புடைய பேரை மாற்றுங்கள் சொல்றாரு, நிர்வாகத்தை மாற்றுங்கள். நாங்கள் சொல்கின்றவர்கள் நிர்வாகத்தை கொடுக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இருந்து போன அசோசியேஷன்ல அசோசியேஷன் ஒரு தொழில் சம்பந்தமான அசோசியேஷன் அவர் பண்ணார். இப்படி இவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க போகணும்